இவ்வளவு பொறுமை, காத்திருக்கணும், சுகத்தின் மத்தியிலும் காத்திருக்கணும். இதெல்லாம் எதற்காகனாக்கா தேவன் ஆலயத்துல நம்மளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் தூணாக நிறுத்துவதற்காக. ஆமாம், நீங்கள் கர்த்தருக்கு பயன்படுவதா இருக்க வேண்டும். ஆமாம், அப்படி செய்து பாருங்க, அப்படி செய்து பாருங்க. உங்களை கர்த்தர் குடும்பத்திலும் உங்கள் தனிப்பட்ட ஜீவியத்திலும் நீங்க மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக விளங்குகிற ஒரு விளக்காக கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட தயவு, அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் நம்மிடத்துல ஒரு பொறுப்புகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். பாரம் நம்ம அவருக்குள்ள இருக்கிற அந்த பாரம், பிள்ளைங்க சபையில் இருக்க பிள்ளைங்க இப்படிலாம் வளரணும், இப்படிலாம் இருக்கணும். இப்ப இருதயத்தில் நம்ம உடைக்கப்படுகிறோம்னாக்கா அது உணர்த்துதல் இல்லாம நம்முடைய இருதயம் உடைக்கப்பட்டாது. நான் எவ்வளவு என்ன கண்ட்ரோல் பண்ணும் அவ்வளவு கண்ட்ரோல் பண்ணேன். அவ்வளவு தேவனுடைய பாரம், தேவனுடைய சொல்லக்கூடிய ஆலோசனுடைய அழுத்தம் என் இருதயத்தை என்னை உடைச்சது. அப்படியே இந்த பிள்ளைங்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி அப்படி நீங்க பிள்ளைகளை உருவாக்கி பாருங்க. அப்படி பிள்ளைகளை நீங்க அழகு பார்த்து ரசிச்சு பாருங்க. அது தனித்துவத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அதுதான் மற்ற பிள்ளைகளுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்குள்ள வித்தியாசம். நான் இப்படிதான் சொல்லுங்க, ஓய்வு நாளாச்சும் நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆலயத்துக்குள்ள போய் சாகுவேன். ஓய்வு நாள் ஆராதனை நம்ம விடுகிறோம், ஓய்வு நாள் ஜெபத்தை கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம மறந்து போகிறோம். எதியா பவுல் சொல்றாரு, பசியோ பற்றிய நிர்வாணம் நாசமோசமோ பகையோ உறவோ சொந்தமோ பந்து வாசனம் யார் மூலமாக என்னை இயேசு நாட்களில் பிரிக்க முடியும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொன்னவர் அல்லவா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுலுடைய உபதேசத்தை நாம் கேட்கிறோம் அல்லவா? தன் ஜீவனையே கொடுத்த இயேசுவின் போதகத்தை கேட்கிறோம் அல்லவா? எப்படிங்க நம்ம ஆராதனை விட முடியும்? எது கர்த்தருடைய ஆலயத்தை தடை பண்ண முடியும்? வியாதி அவனை தடை பண்ணிச்ச இயேசு பார்க்க இல்லையே. அப்ப கர்த்தருடைய பிள்ளைங்க கவனமாயிருந்து நம்ம எந்த அளவிற்கு உணர்வுபூர்வமாய் தேவனை தரிசிக்க முடியும். அந்த லூக்கா மத்திய 8ஆம் அதிகாரத்துல சொன்னது போல அந்த வசனத்தை 8ஆம் அதிகாரம் முடிக்கிறேன். 8ஆம் அதிகாரம், உங்களுடைய விருப்பம் என்று சொன்ன அந்த மனிதன் வியாதி உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன? 3வது வசனம், இயேசு தமது கையை நெட்டி அவனை தொட்டார். அது என்ன காலம்? அவனை பார்ப்பது பாவம், அவனை தொடுவது தீட்டுமாக இருந்தது அல்லவா? அப்படிப்பட்ட காலத்துல அந்த பொல்லாப்பை ஆண்டவர் உடைக்கிறார். இயேசுவே அவனை தொடுகிறார். தொட்டால் தீட்டு என்று இருந்தது. அந்த காலத்துல இயேசு அவனை தொட்டு சுகமாகு என்று சொன்னார். அல்லேலூயா. உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நேரத்தை கொடுத்துப்பா, அற்புதமான காரியம் வாழ்க்கையில் அப்படி முழங்கால் படிப்போம். அல்லேலூயா. எது தேவனுடைய அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியும்? எது கிறிஸ்து அன்பிலிருந்து உன்னை பிரிக்க முடியும்? எது தேவ அன்பிலிருந்து உங்களை பிரிக்க முடியும்? கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா. பிலிப்பியர் 4:6 சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஏகோவாயிரே, ஏகோவாயிரே, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற ஏகோவாயிரே, நீரே நீரே எனக்கு போதுமானவர், நீரே எனக்கு போதுமானவர், நீரே எனக்கு போதுமானவர். அப்படியே கருத்தை உயர்த்தி ஆமாம் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, உன்னுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உன்னுடைய வார்த்தைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உன்னுடைய நீதிக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தன்னை எப்படியாய் உங்களுடைய சித்தம் என்று சொன்னது போல, உங்களுடைய விருப்பம் என்று சொன்னது போல என் வாழ்க்கையில் நீ என்ன செய்வீங்க இருக்கிறீர்களோ
எதை கொடுக்க மறுக்கிறீரோ, எதை கொடுக்க நினைக்கிறீரோ எல்லாம் உங்களுடைய விருப்பமாயிருக்க கடவுது, எல்லாம் உங்களுடைய சுத்தமாயிருக்க கடவுது. என்னில ஒன்றுமில்லப்பா, என்னில ஒன்றுமில்ல ஆண்டவரே. எதையும் அந்த உலகத்துக்கு கொண்டு வரவில்லை, எதையும் இந்த உலகத்துக்கு கொண்டு போவதில்லை. எல்லாம் உங்களுடைய நீதியா இருக்கிறது, உங்களுடைய நியாயமா இருக்கிறது, உங்களுடைய கிரியைகளாக இருக்கிறது. எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இதுவரையில் எங்களுக்கு பாராட்ட கிருபைக்காக, செய்த நன்மையான ஈவுகளுக்காக உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள், என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் பலது கருத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை இப்படி வழிபடுத்த வைக்கிறப்பா. 6வது துவக்கத்துல என்னை இப்படி வழிபடுத்த வைத்த நீங்க என்னை பட்சித்தீர், உங்களுடைய அக்னியை சுத்திகரித்தீர், என்னை உருவாக்கி இருக்கிறீர். உங்களுடைய வாக்குறுபடி, உங்களுடைய விருப்பப்படி என்னை ஜீவிக்க ஒப்பு கொடுக்கிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளும். நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையின்படி எங்களை உருவாக்கி, இந்த வார்த்தையின்படி எங்களை உருவாக்கி எங்களை மேன்மைப்படுத்த உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருந்தோம். நீ பேசினீர், உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை திடப்படுத்தினீர். அதிலே ஆண்டவரே இந்த சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை நீர் கற்றுக் கொடுத்து, அந்த ஞானத்தை நீர் வெளிப்படுத்தி, பேச ஞானத்தை கொடுத்து, கேட்க வேகத்தை கொடுத்து, அந்த கர்த்தரின் நன்மையை, கர்த்தரின் கிரியைகளை காண மனக்கண்களை திறந்து, அதற்காக உமக்கு நன்றி. விசேஷமாய் பிள்ளைகளுக்கு, வாலிப பெண் பிள்ளைகளுக்கு அலங்காரம் எது என்பதை உன்னுடைய இருதயத்தை நீர் வெளிப்படுத்த இருக்கிறேன், உன்னுடைய இருதயத்தை நீர் வெளிப்படுத்த இருக்கிறேன். உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம். அந்த ஒவ்வொருவரும் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறார். பரிசுத்தர் இயேசு நாமத்தினால் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார். உடைய கிருபைக்காய் காத்திருக்க இன்னும் பலன் அடையட்டும், இன்னும் பலன் அடையட்டும். ஆசீர்வதி இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.